இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது பலினோவோட டாப் அண்ட் வேரியண்ட் அல்ஃபா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 88 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும் உங்களுக்கு. இது டாப் அண்ட்னால டியூயல் கட் அலாய் வீல் வந்துடும் உங்களுக்கு 16 இன்ச்சஸ் டயரில். ஹேட்ச்பேக்லேயே நல்ல ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடல்ட்ஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி வெஹிக்கிள் இருக்கும். அண்ட் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதில். அண்ட் சேஃப்டின்னு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ், அதாவது பேசிக்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும் 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இப்போ நம்ம ப்ரைஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட் இது 10.5 லட்ச ரூபா 10.5 லேக்ஸ் வரும் உங்களுக்கு ஆன் ரோடு. நான் இது என்னென்னு சொல்கிறேன்னா எக்ஸ்ஷோரூம் இன்சூரன்ஸு வாரண்ட்டி இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். இதை இல்லை எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கில் ஸ்டார்டிங் வேரியண்ட்டே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டெல்டா வேரியண்ட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஆன் ரோடில் ஒரு 8.4 லேக்ஸில் கிடைக்கும் நம்மளுக்கு. இல்லை எனக்கு வந்து மேனுவலே போதும், ஒரு பேசிக் வண்டி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்மா வேரியண்ட் தான் இதில் பேசிக் மாடல். இது வந்து உங்களுக்கு 7 லேக்ஸ் ஆன் ரோடில் கிடச்சிரும். நீங்கள் அதுக்கப்புறமா ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அலாயில்ஸ் போட்டுக்கலாம், மியூசிக் சிஸ்டம்ஸ் போட்டுக்கலாம், எப்படி ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட மைலேஜ்னு பார்க்கும்போது சிட்டியில் இது 13லேருந்து 16 கிலோமீட்டர் தரும் பர் லிட்டருக்கு. ஹைவேல பார்த்திங்கன்னா 16லேருந்து 20 கிலோமீட்டர் கூட எடுக்கலாம். எல்லாமே நம்மளோட டிரைவிங் ஸ்டைல் அண்ட் ரோட் கண்டிஷன் பொறுத்து தான். தேங்க்யூ.